friends, welcome to Unlimited Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃபரண்டான வெண்டைக்காய் கூட்டு பண்ண போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon பட்டனை click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் வெண்டைக்காய் இப்படி நறுக்கி வச்சிருக்கேன். பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கறோம். 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம புளி குழம்புக்கு தேவையான பொடி. புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வெண்டைக்காயில் உள்ள பிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் எண்ணெயில். பாருங்கள், நல்லா வெண்டைக்காயை வதக்கியாச்சு. பாருங்கள், பிசுப்பு தன்மை எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போடணும். கடுகு நல்லா வெடிக்கணும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு சாப்பாடு லஞ்ச் டைமுக்கு இதை கொடுத்து விடலாம். சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி வெங்காயம் வதங்கிடும். அதனால் கொஞ்சம் லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழஞ்சிருச்சு தக்காளி. இப்போ நம்ம வச்சுருக்கிற புளிக்குழம்பு மசாலா, அதனால் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மசாலா போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். வெண்டைக்காய் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து தேவைன்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதித்து வெண்டைக்காய் நல்லா வேகணும். குழம்பு நல்லா லேசாக கூட்டு மாதிரி ஆகவும் நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், சுவையான வெண்டைக்காய் கூட்டு ரெடி. நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இது எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.